ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதற்குள் அப்படிங்கறத வச்சுதான் வாக்கியங்களை நம்ம பார்க்க போறோம். அதற்குள்ங்கிற வார்த்தையை நம்ம ஷார்ட்டா எப்படி வாக்கியத்தை உருவாக்கலாம், அந்த ஷார்ட்டான சென்டென்ஸை லாங்கா எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதற்குள் போயிட்டியா, அதற்குள் பேசிட்டியா, அதற்குள் எழுதிட்டியா, இந்த மாதிரி எல்லாம் நம்ம அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருப்போம். ஒரு விஷயத்த சீக்கிரம் முடிச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லுவோம். அதற்குள்ள எழுதிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். சோ இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கேள்வி வாக்கியமா தான் இருக்கு. எல்லாமே கேள்வி வாக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலாவும் இருக்கு. போயிட்டியா, வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போதே அந்த செயல் எப்படி இருக்கு, முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி முடிஞ்ச வாக்கியத்தை எப்படி கேள்விகள்ல கேட்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதற்குள் போயிட்டியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ போயிட்டியா, போறதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் நம்ம இதை எழுதிடலாம். சிம்பிளான வேர்ப்பை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிவோம். போறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோ, போறத கோன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேசிட்டியா, டாக், சே, இந்த மாதிரி எதுனாலும் சொல்லலாம். சோ பேசிட்டியா அப்படின்னா சே. எழுதிட்டியா, எழுதிட்டியானா என்ன சொல்லுவாங்க, ரைட். சோ இப்ப நம்ம எந்த ஒரு வாக்கியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட வேர்ப் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டா அந்த சென்டென்ஸ் மேக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ கேட்டுட்டியா அப்படின்னு சொன்னா ஆஸ்க். முடிச்சுட்டியா, முடிச்சுட்டியாங்கும் போது பினிஷ். அடுத்து வாங்கிட்டியா அப்படிங்கிறது பை. வந்துட்டியா அப்படின்னு சொல்றது கம். ஓகே, இப்போ நம்ம இது எல்லாத்துக்குமே நம்ம வேர்ப் என்ன அப்படிங்கறது நம்ம பார்த்துட்டோம். இந்த வேர்ப்பை நம்ம சிம்பிளா எழுதியிருக்கோம். சோ இப்ப இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதற்குள் போயிட்டியா அப்படின்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப நம்ம கொஸ்டினை எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். போயிட்டியான்னு கேட்கும் போதே அவங்க என்ன கேட்கறாங்க, ஒண்ணு போயிருக்கணும் இல்ல போகாம இருந்திருக்கணும். சோ ஆன்சர் எஸ் ஆர் நோ அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். சோ இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின் நம்ம யூஸ் பண்றதா இருந்தா do verb யூஸ் பண்ணுவோம், be verb யூஸ் பண்ணுவோம், have verb, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போறது do verb. சோ do verbல நம்ம past tenseல யூஸ் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா did. ஓகே, past tenseல சொல்லும்போது did யூஸ் பண்ணணும். அதுவே நீங்க presentல கொஸ்டின் கேட்கறதா இருந்தா do நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, did. didங்கிறது பாஸ்ட் ஃபார்ம்ல இந்த கொஸ்டின் இருக்கிறதுனால நம்ம did யூஸ் பண்ணிருக்கோம். didக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா did you. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ட்ட தான் கேட்பாங்க. போயிட்டியா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்ல இருக்க பர்சன்ட்ட தான் கேட்பாங்க. சோ டிட் யூ. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா யூ. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம போட வேண்டியது verb. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது verb. சோ go. Do you go? போயிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு. ஆனா அதற்குள் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம இதுல ஆட் பண்ணணும். ஓகே, அதற்குள்ன்ற வார்த்தையை ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா by then. by then. அதற்குள் போயிட்டியா அப்படின்னு சொல்லி தமிழ்ல ரெண்டே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க கேள்வி நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கோம், did you go by then? ஓகே, நீ போயிட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அதற்குள் பேசிட்டியா. சோ பேசுறதுக்கு சேம் யூஸ் பண்ணோம். ஓகே, இப்ப அதை வச்சு நம்ம கொஸ்டின் மேக் பண்ண போறோம். அதுவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதே மெத்தட் தான். did you say? சொல்லிட்டியா, பேசிட்டியா, அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். did you say by then? அதற்குள் பேசிட்டியா. அடுத்த வாக்கியத்தை பாருங்க, அதற்குள் எழுதிட்டியா. சோ அதற்குள் எழுதிட்டியா அப்படிங்கிறதுக்கு நம்ம did you write by then? அதற்குள்ள எழுதிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். one more information about you. சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா இருக்கலாம். பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் இதுல நம்ம கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ்ல மேக் பண்ணக்கூடாது. அது பிரசன்ட்ல தான் இருக்கணும். ஓகே, பிரசன்ட்ல தான் இருக்கணும். ரெண்டுமே பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடாது. அப்படி பாஸ்ட் ஃபார்ம்ல நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் ராங். சோ இப்ப அடுத்தது பாருங்க, அதற்குள் கேட்டுட்டியா. did you ask by then? அதற்குள் கேட்டுட்டியா அப்படி சொல்றது நம்ம இதை பயன்படுத்தலாம். சோ இது எல்லாமே நம்ம எப்படி பயன்படுத்திட்டு இருக்கோம், எஸ் கொஸ்டின்ல தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்ப அதற்குள் முடிச்சிட்டியா, முடிச்சிட்டியான்னு கேட்கறதுக்கு did you finish? did you finish by then? அதற்குள் முடிச்சிட்டியா. அடுத்தது பாருங்க, அதற்குள் வாங்கிட்டியா. by did you buy by then அப்படி எழுதலாமா,
எழுதக்கூடாது. சோ அவங்க ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்காங்க, அப்ப அதையும் சேர்த்து எழுதணும். டிட் யூ பை இட் பை தென் அப்படின்னு எழுதணும். டிட் யூ பை இட் பை தென் அந்த மாதிரிதான் எழுதணுமே தவிர பை தென் அப்படின்னு எழுதக்கூடாது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அதற்குள் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதை வந்து நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஃபார்ம்ல உள்ள கொஸ்டினா தான் இருக்கு. சோ இதையே நம்ம ஸ்டேட்மெண்ட்ல எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, டிட் யூ கோ பை தென், அதற்குள் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ். அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுறீங்க? எஸ். ஒண்ணு போயிட்டேன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? எஸ்ன்னு எழுதுவோம். ஓகே. அப்ப அடுத்து நம்ம என்ன எழுதணும்? யூ. யூங்கிறது வந்து என்ன வந்துடும்? அவங்கள தான் சொல்றாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் வந்து ஆன்சரை எழுதும் போது ஐ வந்துடும். ஓகே. எஸ் ஐ சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து verb என்ன? கோ. சோ கோ. அப்போ இந்த கோ வந்து எங்க வந்துடும்? டிட். டிட்டும் கோவையும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஓகே. டிட்டையும் கோவையும் ஜாயின் பண்ணி எழுதுறதா இப்ப டிட் பிளஸ் கோ. சோ டிட் பிளஸ் கோ என்ன வந்துடும்? வெண்ட். டிட் பிளஸ் கோ வெண்ட். ஓகே. அப்ப நம்ம இங்க என்ன போடணும்? எஸ் ஐ வெண்ட். எஸ் ஐ வெண்ட். சோ சப்ஜெக்ட் எழுதியாச்சு, verb எழுதியாச்சு. verb டிட் பிளஸ் கோ வெண்ட் எழுதிட்டோம். அடுத்து நம்ம என்ன எழுதணும்? பை தென். ஓகே. பை தென். எஸ் ஐ வெண்ட் பை தென். நான் போயிட்டேன். நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு எஸ் ஐ வெண்ட் பை தென் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி தான் மத்த எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, டிட் யூ சே பை தென், நீ பேசிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இதை நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா அதே மாதிரி தான். எஸ் எஸ் ஐ, இங்க டிட் பிளஸ் சே சேய்டு. சோ சேய்டு. எஸ் ஐ சேய்டு பை தென். நான் நான் பேசிட்டேன். எஸ் நான் பேசிட்டேன். ஆமா நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, டிட் யூ ரைட் பை தென். ஓகே. எல்லாமே நம்ம எஸ்ஆ போட்டுட்டு இருக்கோமே, நெகட்டிவ் சென்டென்ஸையும் நம்ம பார்க்கலாம். சோ டிட் யூ ரைட் பை தென், அதற்குள்ள எழுதிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இல்ல இல்ல நான் அதுக்குள்ள எல்லாம் எழுதல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம நோன் யூஸ் பண்றோம். ஓகே. எஸ் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன போட்டோம்? ஐ வெண்ட் பை தென், ஐ சேய்ட் பை தென் அந்த மாதிரி போட்டோம். பட் நம்ம நெகட்டிவ்ல யூஸ் பண்ண போறோம். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் நோன் போட்டாச்சு. அடுத்து சப்ஜெக்ட் வந்து ஐ. ஓகே. நோ ஐ என்ன போடணும்? இங்க டிட் இருக்கு, இங்க ரைட் இருக்கு. சோ நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா டிட் பிளஸ் ரைட் நம்ம இங்க எழுத முடியாது. டிட்டையும் ரைட்டையும் ஜாயின் பண்ணி எழுத முடியாது. ஓகே. அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா டிட்டும் எழுதணும், ரைட்டும் எழுதணும். ஆனா அதோட சேர்த்து எதுவும் எழுதணும்? நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் தி வேர்டான நாட்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ didn't didn't அப்படின்னு எழுதணும். did not அதை ஜாயின் பண்ணி எழுதும்போது didn't. so no I didn't write. no I didn't write by then. நான் அதற்குள்ள எழுதியெல்லாம் முடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம எழுதலாம். ஓகே. பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி எழுதணும், அதுவே நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும்போது எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். சோ நெகட்டிவ் ஃபார்ம்ல எழுதும் போது நம்ம டிட் ரைட், அதாவது மெயின் வெர்ப், சோ அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸும் மெயின் வெர்ப்ஸையும் அப்படியே யூஸ் பண்றோம். அதோட எதை மட்டும் சேர்க்கிறோம்? நாட்டை மட்டும் தான் சேர்க்கிறோம். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கொஸ்டினை எப்படி மேக் பண்ணணும், அதே கொஸ்டினுக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல எப்படி எழுதணும், அதுவே நெகட்டிவ்ல எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். சோ இதே சென்டென்ஸை கொஞ்சம் நம்ம பிரீஃபா எழுதலாம். முதல் வாக்கியத்தை பாருங்க, நான் அதற்குள் ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் நடக்க போற நிகழ்ச்சியை தான் சொல்றாங்க. இது நடந்துகிட்டு இல்ல, நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியும் கிடையாது, இது நடக்க போற நிகழ்ச்சி. சோ இது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்குது. நான் அதற்குள் ரெடியாக இருப்பேன். சோ நீ வர்றதுக்குள்ள என்ன செஞ்சிருப்பேன்? எல்லாம் ரெடியா வச்சிருப்பேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். நான் சொல்லும் போது ஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். இருப்பேன் இது வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரை குறிக்குது. அப்போ ஃபியூச்சர் குறிக்கும் போது நம்ம வில். ஓகே. ஐ வில் பி ரெடி, நான் ரெடியா இருப்பேன். ஓகே. எப்ப அப்படின்னா அதற்குள், பை தென் அதை நம்ம சேர்த்து எழுதணும். ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவன் அதற்குள் போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த போயிருப்பான் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அது வந்து ஒரு அசம்ஷன் தான். ஓகே. அவன் போயிருக்கலாம், போகாம கூட இருக்கலாம். ஆனா அது ஒரு யூகத்துல நம்ம சொல்லும் போது அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. அவன் அதற்குள் போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவன். அவன் சொல்லும் போது ஹி. சோ போயிருப்பான், வந்திருப்பான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம்.
would have should have எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோ தேவைப்படுறவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்ப பாருங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா would have. அசம்ஷன் சொல்லும் போது ஒரு யூகத்துல நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா என்ன யூஸ் பண்ணணும் would have. சோ போயிருப்பான் அப்படிங்கும் போது would have வந்துட்டாலே அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். அப்ப போறத go சொல்லுவோம், went அடுத்து என்னது gone. சோ இங்க gone வரும். he would have gone. அவன் போயிருப்பான். அதற்குள் அப்படிங்கும் போது by then. he would have gone by then. அவன் அதற்குள் போயிருப்பான். நெக்ஸ்ட் பாருங்க அவர்கள் அதற்குள் வந்திருப்பார்கள். இதுவும் நம்மளுக்கு என்னது ஒரு அசம்ஷன் தான். சோ அப்ப நம்ம இதை ஈஸியா எழுதிடலாம். இப்ப பாருங்க அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது they. சோ யூகத்தை சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் yes would have. would have. சோ வந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல arrived. பாஸ்ட் டென்ஸ்லயும் arrived தான் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் arrived தான் வரும். they would have arrived by then. அதற்குள் அப்படிங்கறத எழுதும் போது by then. அடுத்தத பாருங்க அதற்குள் சிவா எடுத்திருப்பான். ஓகே இதுவும் அசம்ஷன் தான். ஓகே இதுவும் ஒரு யூகத்துல சொல்றதுதான். சோ அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா சிவா. சிவா எடுத்திருப்பான். சோ சிவா would have எடுத்திருப்பான். டேக்னா எடுக்கிறது. அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சொல்லும்போது taken. சிவா would have taken. அதற்குள் அப்படின்னு எழுதும்போது by then. அடுத்த வாக்கியத்தை பாருங்க மலர் அதற்குள் வாங்கி இருப்பாள்னு சொல்றாங்க. ஓகே அதுக்குள்ள என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க வாங்கி இருப்பாங்கன்னு சொல்லும் போது இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா மலர். சோ மலர் அதற்குள் வாங்கியிருப்பாள். வாங்கியிருப்பாள்ங்கிறதும் அசம்ஷன் தான். சோ நம்ம இங்க என்ன போடணும் would have. பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு என்ன போடணும் they வந்து என்ன வந்துடும் bought. சோ மலர் would have bought. இங்க பாட்க்கு அப்புறம் என்ன போடுவோம் ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்காங்க. சோ இங்க நம்ம என்ன போடணும்னா it போடணும் bought it by then. bought it by then. ஓகே மலர் would have bought it by then. ஓகே மலர் வாங்கி இருப்பாள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சப்ஜெக்ட்ல ஆரம்பிச்சு ஃபுல் ஸ்டாப்ல முடிச்ச ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான். ஓகே இது ரொம்ப ஈஸியானதா இருந்திருக்கும். இப்போ இந்த வாக்கியங்கள்ல நம்ம டிஃபரெண்ட் டைப் ஆஃப் டென்சஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க அதற்குள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வாக்கியம் வந்து எப்படி இருக்கு முடித்து விட்டார்கள்னு சொல்லும் போதே அது ஒரு முடிஞ்சு போன நிகழ்ச்சியை சொல்றது. சோ இங்க வந்து இந்த வார்த்தையில வந்து முடித்து விட்டார்கள் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகே அப்படி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதணும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுதணும். சோ அதற்குள் எல்லோரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். சோ இதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுத போறோம். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா எல்லோரும். எல்லோரும் தான் இங்க சப்ஜெக்ட். எல்லோரும்னு சொல்லும் போது எவ்ரி ஒன். எல்லோரும் இங்க என்ன பண்ணிருக்காங்க முடித்து விட்டார்கள். ஓகே முடித்து விட்டார்கள்னு சொல்லும் போதே அந்த நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு. சோ இதை நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல எழுத போறோம். சோ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு நம்ம ஹேட் தான் யூஸ் பண்ணுவோம். அது சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தாலும் சரி பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணுவோம். எவ்ரி ஒன் ஹேட் என்ன பண்ணிட்டாங்க முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் finished. சோ நம்மளுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னு வந்துட்டாலே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் அந்த பெர்ஃபெக்ட்னு வந்துட்டாலே நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸ்க்கு அடுத்து போட வேண்டிய மெயின் வெர்ப்ஸ் எப்படி இருக்கணும் எஸ் வெர்ப் 3ல தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கணும். எவ்ரி ஒன் ஹேட் finished. ஓகே எல்லோரும் முடித்து விட்டார்கள். என்ன முடிச்சிட்டாங்க அப்படின்னா சாப்பிட்டு. சோ ஈட்டிங். சாப்பிடுறது என்ன சொல்லுவோம் ஈட்டிங். அதற்குள்னு சொல்லும் போது by then. So everyone had finished eating by then. ஓகே எல்லோரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் அதற்குள் அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து எப்படி இருக்கு அப்படி வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. இந்த வாக்கியம் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட்ல நடக்கிற பெர்ஃபெக்டான ஒரு வாக்கியங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம். அடுத்து பாருங்க அதற்குள் அவர்கள் உண்மையை தெரிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம போறதுக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருவாங்க உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து இனிமேதான் நடக்க போகுது. இந்த வாக்கியத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர். அதற்குள் அவர்கள் உண்மையை தெரிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவர்கள்னு சொல்லும் போது தே. சோ உண்மையை தெரிந்திருப்பார்கள் அது வந்து ஃபியூச்சரை குறிக்குது.
அதனால நம்ம என்ன போடுறோம், வில். நம்ம போறதுக்குலாம் உண்மையை தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம இவ்வளவு சுலபமா போனா என்ன செஞ்சிருவாங்க, உண்மையில அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. தே வில். தெரியுறது என்ன சொல்லுவோம், நோ. தே வில் நோ. எதை தெரிஞ்சுக்கிறாங்க, உண்மையை. உண்மையை அப்படின்னு சொல்லும்போது the truth. know the truth. அதற்குள் அப்படிங்கறதை நம்ம ஜாயின் பண்ணி எழுதணும். by then. they will know the truth by then. அதற்குள் உண்மையை தெரிந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றது இதை நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்ல எழுதியிருக்கிறோம். சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கு. அதற்குள் நாங்கள் வீட்டை சென்றடைந்திருப்போம். ஃபியூச்சர். ஓகே, நாங்க இங்க வர்றதுக்குள்ள நாங்க போய் வீட்டுக்கே போய் சேர்ந்திருப்போம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. சோ இது வந்து ஃபியூச்சர். ஆனா இந்த ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ஓகே, இந்த சென்டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. இப்போ நாங்கள்ங்கிறது தான் சப்ஜெக்ட். சோ we. சப்ஜெக்ட் வந்து we. அடுத்தது we will. ஃபியூச்சர்னால நம்ம will போடுறோம். we will have. சென்றடைகிறது என்ன சொல்லுவாங்க, reach. சோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. we will have reached. நாங்கள் சென்றடைந்திருப்போம் எங்க வீட்டை. reached home. அடுத்து நம்ம எழுத வேண்டியது அதற்குள். அதற்குள்னு சொல்லும்போது by then. சோ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. அடுத்தது பாருங்க, அதற்குள் ரயில் பாலத்தை முழுமையாக கடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அசம்ஷன். இதுவும் என்ன வந்துரும் அப்படின்னா இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரயில். சோ the train. இங்க கடந்திருக்கும்ங்கிறது வந்து அசம்ஷன். சோ would have. யூகத்துல நீங்க எது சொல்றதா இருந்தாலும் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், would have யூஸ் பண்ணணும். சோ the train would have என்ன பண்ணும், crashed. கடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. சோ crashed. எதை கடந்திருக்கும், பாலத்தை. crashed the bridge. bridge கடந்திருக்கும். எப்படி கடந்திருக்கும், முழுமையாக. சோ completely. சோ completely. அடுத்தது பாருங்க, அதற்குள் அப்படிங்கும்போது by then. So the train would have crossed the bridge completely by then. ஓகே, ட்ரெயின் வந்து எப்படி இருக்கும், அந்த பாலத்தை முழுமையா கடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அதற்குள்ள வச்சு எப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்றது, அதுவும் கொஸ்டின்ல எப்படி கேட்கறது, அதை ஆன்சரா எப்படி மாத்துறது, அதை நெகட்டிவ் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. See you on next video. Keep watching, keep practicing and keep smiling.